வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்றே சொல்லியிருப்பேன், அடுத்த வீடியோ மஹந்தி ஃபங்க்ஷனுடைய வீடியோ தான். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட் டே பொண்ணு வீட்டுக்கு வராங்க, அவங்கள நாங்கள் வெல்கம் பண்ணதையும் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் செமையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம், அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொண்ணு வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றதுக்காக வீட்டில் இருக்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால, மஹந்தி வைக்கிறவங்களும் வந்துட்டாங்கன்றதுனால இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட பேர் விஜய். இவங்க தான் நமக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுத்ததும் இவங்க தான். அந்த ஃபோட்டோ ஷூட்டுடைய வீடியோ எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இவங்களுடைய குரூப்பே ரொம்பவே சூப்பராக பண்ணி தராங்க. இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் தரேன். இவங்க இன்ஸ்டாவில் ஐடிலையும் இருக்காங்க. அவங்களுடைய ஐடி நம்பரும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவங்க எடுத்திருந்த ஃபோட்டோஸை சிலதை வாட்ஸ்அப்பில் என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ பொண்ணு வந்துட்டுருக்காங்கன்னு சொன்ன உடனே ஃபேமிலி எல்லாமே போய் வெளியில் வெல்கம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பூவெல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பொண்ணுக்காக. பொண்ணும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே வந்தாங்க, அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. அதை அப்படியே வீடியோவில் பார்த்துட்டே வாங்க. பொண்ணு வீட்டு சைட்லேருந்து யார் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்க அங்கிள் ஆன்ட்டி வந்திருந்தாங்க, 2 அக்கா, அக்காவுடைய ஹஸ்பண்ட், அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அந்த குழந்தைய விடவே மனசு வரல, அவ்வளோ க்யூட்டு. அந்த குழந்தைய தூக்கி ஃபோட்டோ வீடியோஸ் இப்படி நிறைய எடுத்திருக்கோம். அந்த குழந்தைய பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். குழந்தை அழுதா அதோடைய சத்தம் அப்படி கேட்கும். ஆனால் இந்த குழந்தை அழற சத்தம் கூட கேட்கல, அவ்வளோ க்யூட்டாக அழுவுது. பார்க்குறதுக்கு அது சிரிக்கிறதும் சரி, அவ்வளோ அழகு. நீங்களே பாருங்கள். எங்கள் ஃபேமிலி எல்லாமே அவங்கள எப்படி வெல்கம் பண்ணுறாங்கன்றத அப்படியே வீடியோவில் பார்த்துட்டே வாங்க. இப்போ எங்கள் ஆயா எல்லாருக்குமே ஆர்த்தி எடுத்து பொட்டு வச்சு எல்லாரையுமே வீட்டுக்கு வரவேற்கிறாங்க. நாங்கள் வரவேற்கிறத பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே. ஆயாவும் தாத்தாவும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்கு வரவேற்கிறாங்க அவங்க பேத்தியை. பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பூஜை அறைக்குள்ளே போய் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்தாங்க.
இப்போ பொண்ணை வரவேற்கிறதுக்காக வெல்கம் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என் தங்கச்சிங்க, அத்தை, பொண்ணுங்க, அதுக்கப்புறம் என் பொண்ணு எல்லாருமே சேர்ந்து வெல்கம் டான்ஸ் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாட்டு போட முடியாது, எனக்கு காப்பிரைட் வரல, அதனால் பாட்டு என்னால் போட முடியல. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். மெஹந்தி ஃபங்க்ஷன் அன்னைக்கு எல்லா சொந்தங்களும் ஒன்றா சேர்றப்ப அது ஒரு தனி சந்தோஷம். அது என்ஜாய் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கும் வார்த்தையே இல்லை. ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டில் எப்பயுமே சரி, ஏதாவது ஃபங்க்ஷனு இல்லை ட்ரிப்பு ஏதாவது போகிறோன்னா டான்ஸ்லாம் ஆடிட்டு செமையாக என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வெல்கம் டான்ஸ்லேயும் சரி, மெஹந்தி ஃபங்க்ஷனையும் சரி, செம்மையாக டான்ஸ்லாம் ஆடிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு, எங்கள் கூட சேர்ந்து பொண்ணு வீட்டு சைடில் இருக்கவங்களும் டான்ஸ் ஆடிட்டு அவங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க மாலையை போட்டோம்னா அதை கைட்டு சொல்லி ஒரே அமக்கலம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த குழந்தை அதை அழக்கூட இல்லைங்க. அது ரொம்பவே சிரிச்சிட்டு ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ பொண்ணு வீட்டு சைடில் இருக்கவங்க எல்லாருக்குமே மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மெஹந்தி வைக்கிறவங்கள முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம். இவங்க ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபாரினர்ஸ் ஆச்சே, எப்படி நம்ம கூட ஜாயின்ட் ஆகுவாங்க, நம்ம கூட எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, இதை எல்லாமே எப்படி எடுத்துப்பாங்க, இப்படி நிறைய யோசித்தோம். அவங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது. செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. எங்கள் கூட ரொம்ப நாள் ஒருத்தவங்க பழகினா எப்படி நம்ம கூட ஜாயின்ட் ஆகுவாங்களோ அதோட அவங்க அதிகமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. எங்கள் கூட அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. ஒவ்வொன்றுமே அதை பற்றி தெரிஞ்சிக்கவும் அவங்க கேட்டு கேட்டு அதை தெரிஞ்சிக்கவும் செஞ்சாங்க. எங்களுக்கு ரொம்பவே அந்த ஃபேமிலியை பிடிச்சிருந்தது. அவங்களுக்கும் எங்கள் ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு ஒன்று மட்டும்தாங்க ஒத்துக்கல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஏன்னா நம்ம சமைக்கிறதுல காரம் அதிகமாக இருக்கும். அவங்க காரமே அவங்களுக்கு சுத்தமாக ஆகாது. ஏன்னா காரம் சாப்பிட்டா அவங்களுக்கு லைட்டாக அந்த சாம்பார் சாப்பிட்ற காரம் கூட அவங்களுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் கிளைமேட், ஏன்னா வெயில் ஓவராக இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு கூட உடம்பு சரியில்லாதாச்சு. இந்த வெயிலால் அவங்க 2-3 பேருக்கு உடம்பு சரியில்லாதாச்சு. அது எல்லாமே அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்காம எங்கள் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் மெஹந்தி வச்சுட்டே இருக்கிறப்பயே பொண்ணுடைய ஆன்ட்டிக்கு பர்த்டே, அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கேக் வர வச்சு அவங்களுக்கு கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களுடைய சர்ப்ரைஸை நாங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் கேக் வர வச்சுருந்தாங்க.
பொண்ணு வீட்டு சைட்லேருந்து வந்தவங்களை வெல்கம் பண்ணதையும், வெல்கம் டான்ஸ், மெஹந்தி ஃபங்க்ஷன் இப்படி எல்லாமே நாங்கள் செமையாக என்ஜாய் பண்ணியிருந்ததை உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம சேனலில் என்ன வீடியோ வரப்போகுதுன்னா, கல்யாணம் திருப்பதியில் நடந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியோட செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது ரிசப்ஷன். இதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.